மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஏங்க, அண்ணாவும் அண்ணியும் சேர்ந்து அம்மா அப்பா வெளியில் அனுப்பிட்டாங்களாம். அவங்க நம்ம வீட்டுக்கு வரலாமான்னு கேட்குறாங்க. போய் கூட்டிட்டு வந்துடலாமா? உங்கள் அப்பா நம்ம கல்யாணத்துக்கு வரதட்சணையாக சில நகை கொடுத்தார்ல, அதெல்லாம் எடு. உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு புது வீடு வாங்கி கொடுத்துடலாம். புது வீடா? புது வீடெலாம் எதுக்கு? அவங்கள இங்கேயே கூட்டிட்டு வந்துடலாம்ல. நம்ம கூட இருந்தால் சந்தோஷமாகவும் இருப்பாங்க. இங்கே பாரு, உங்கள் அப்பா அம்மா இங்கே கூப்பிட்டு வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியல. அதுவும் இல்லாமல் பையனை வச்சுட்டு பொண்ணு வீட்டில் இருக்கோமேன்னு அவங்களுக்கு ஒரு மனஸ்தாபமாகாதா? என் ஃப்ரெண்டு அவன் வீடை விற்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்போதைக்கு இந்த பணத்தை கொடுத்து அந்த வீட்டை வாங்கிக்கலாம். அப்புறம் அவன் பொறுமையாக கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரி, இப்போ உங்கள் அப்பா அம்மா எங்கே இருக்காங்க? மாமா, வாங்க மாமா, வீட்டுக்கு போகலாம். மாமா, அத்தை, இனிமேல் நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்க. இதுதான் உங்கள் புது வீடு. உங்களுக்காக புதுசாக அந்த வீட்டை வாங்கியிருக்கோம். இது இனிமேல் உங்கள் வீடு தான். இனிமேல் உங்களை யாரும் வெளியில் போகணும்னு சொல்ல மாட்டாங்க. கௌசி, எதுக்குமா எங்களுக்கு புது வீடெல்லாம்? மாப்பிள்ள, எதுக்கு நீங்க இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா, நான் கௌசியை லவ் பண்ணும்போது உங்கள் ரெண்டு பேர்த்தையும் எங்கள் அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இப்போ தான் கிடச்சிச்சு. அந்த சான்ஸை நான் விட்டுருவேனா? அத்தை, நீ என் கூட இருக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு தெரியல. அதுவும் இல்லாமல் பொண்ணு வீட்டில் இருக்கோமேன்னு உங்களுக்கு தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். மாப்பிள்ள, அதெல்லாம் கரெக்டு தான். இந்த வீட்டை என்கிட்ட கொடுத்துட்டீங்க. ஆனால் அந்த பணத்தை நான் எப்படி திருப்பி கொடுக்க போறேன்னு தெரியலையே. மாமா, இந்த வீடு நீங்கள் கௌசி கல்யாணத்துக்கு எனக்கு வரதட்சணையாக போட்ட காசில் தான் வாங்கினோம். அப்படி பார்த்தா இந்த வீடு உங்களோட தான். அப்பா, ரொம்பலாம் யோசிக்காதீங்கப்பா. மாப்பிள்ள, உங்களை மாதிரி மருமக கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். மாப்பிள்ள, நீங்களும் கௌசியம் ரொம்ப நல்லா வாழணும். குழந்தை குட்டிகளோட நல்ல செல்வ செழிப்போட இருக்கணும். இது இந்த அப்பாவுடைய ஆசீர்வாதம். ஏய், இன்னுமா சமைக்கிற? கல்யாணம் ஆகி முதல்ல மாப்பிள்ளை கௌசியை சாப்பிட வராங்க. நீ இன்னுமா சமைச்சுட்டு இருக்க? காலையிலேருந்தே என்னமோ உடம்பே சரியில்லை. அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதோ செஞ்சிடறேன். உனக்கு என்னைக்கு தான் உடம்பு முடிஞ்சிருக்கு? இன்னைக்கு உடம்பு முடியாம போக வேற மாப்பிள்ளை முன்னாடி மானத்தை வாங்காத. சீக்கிரம் சமைச்சு முடி. அப்பா, பச்சா, கௌசி குரல் கேட்குது. மாப்பிள்ளை கௌசியும் வந்தாச்சு. மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மாப்பிள்ள. அம்மா கௌசி, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா எங்கப்பா? அவ உள்ள ஏதோ வேலையா இருக்கம்மா. மா, கௌசிமா, இப்பதான் வந்தியா? வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நல்லா இருக்குமா? ஏங்க, அப்பளம் சேர்ந்து போச்சு. ஒரு அப்பளம் கட்டு வாங்கிட்டு வரீங்களா? ஏ, இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா? மாப்பிள்ளை எதிர்க்க மானத்தை வாங்கிட்டு உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என் உசிரை வாங்குறேன். மாப்பிள்ள, நீங்க பேசின்றங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். என்னமாச்சு? அட, அதை விடுமா. காலையிலேருந்து அந்த மனுஷன் என்னை திட்டிட்டு தான் இருக்காரு. உங்கள் அப்பா பற்றி உனக்கு தெரியாதா? மா, அழாதம்மா. என்னம்மா, காலையிலேருந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். உனக்கு எப்போ தான் உடம்பு நல்லா இருந்ததுன்னு சொல்கிறாருமா. இந்த மனுஷன் கூட இத்தனை வருஷம் குப்பை கொட்டிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தானே, நான் போய் சேர்ந்துருவேன். மா, எதுக்குமா இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? அத்தை, என்னத்த சொல்கிறீங்க? அப்படி மாமா என்ன பண்ணாரு?
சின்ன வயசுலேருந்து நானும் பார்க்குறேன். அப்பா அம்மாவை இப்படி தான் நடத்துவார். எதுக்கு எடுத்தாலும் திட்டுவார், இல்லைன்னா அடிப்பார். அடிப்பாங்களா? அட விடுங்க மாப்பிள்ள, பொம்பளைங்களா பிறந்தாலே இதெல்லாம் சகஜம்தான். உட்காருங்க, கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு ஆகிடும். கௌசி உட்காந்து பேசிட்டுருங்க, சாப்பாடு செஞ்சு கூப்பிட்றேன். கௌசி, என்ன கௌசி இதெல்லாம்? விடுங்க. பாரு, இதெல்லாம் சும்மாலாம் விட முடியாது. இதுக்கு ஒரு வழி இருக்கு. மாப்பிள என்ன மாப்பிள பண்றீங்க? மாமா, உங்க பொண்ணு என்ன பண்ணான்னு தெரியுமா? என் பொண்ணு என்ன பண்ணாலும் சரி, அதுக்காக கை வாங்கறதா? மாப்பிள, இதுக்காக என் பொண்ணு உங்களுக்கு கட்டி கொடுத்தேன். நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. மாமா, அப்ப நீங்க பண்றது மட்டும் சரியா? இப்ப நான் கௌசியை கை வாங்கும் போது உங்களுக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சுல்ல, அதே மாதிரி தான் நீங்க அத்தையை பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மாப்பிள சொல்றீங்க? சின்ன சின்ன விஷயத்துக்கு அத்தையை போட்டு திட்டுறீங்க, அதுவும் இல்லாம அத்தையை கை வாங்குறீங்க, இத்தனை குடும்பப்படுத்துறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா? இத்தனை வருஷம் நீங்க அத்தையை எவ்வளவு குடும்பப்படுத்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாப்பிள, பொம்பளை எல்லாம் புருஷன் சொல்றதை கேட்டுதான் நடக்கணும். இன்னும் எத்தனை வருஷத்துக்கு மாமா? அவங்க உங்க பொண்டாட்டியாக இருக்கும்போது அவங்க இன்னொருத்தவங்களோட பொண்ணு. கௌசி அடிக்கும் போது என்ன கேட்டீங்க? இதுதான் என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுத்தேனா? அதே மாதிரி தான் அவங்க அப்பாவும் யோசிப்பாரு. பா, அவர் பண்ணது தப்புனா இத்தனை வருஷமா அம்மாவுக்கு நீங்க பண்ணதும் தப்பு தான்ப்பா. அம்மா இத்தனை நாளா உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. உமா, நாங்க அம்மா என்னை மன்னிச்சிருமா. இவ்வளோ வருஷம் நான் உன்னை அடிமையாக நடத்தியிருக்கேன். இதெல்லாம் மனசில் வச்சுக்காம எனக்கு நீ நிறைய பண்ணியிருக்கம்மா. என்னங்க நீங்க பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். டேய், கண்ணு தெரியல, நடக்க கூடவா தெரியாது, முறுக்கி நாய்களா. என்னடி ஓவராகவே பேசுற? அடிச்சேன்னு வை, வாயெல்லாம் கிழிஞ்சிடும். அண்ணே, இவட்டெல்லாம் என்னடா பேசினுங்கிற? அதை அடியே போடுவியா? அம்மா, அம்மா. சாரி சார், உங்கள் குழந்தைய எங்களால் காப்பாற்ற முடியல. இதுக்கு காரணம் அந்த 2 பசங்க தான் சார். இதில் வந்து என் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒய்ஃபை தள்ளி விட்டு என் குழந்தைய அழிச்சிட்டாங்க சார். கவலைப்படாதீங்க சார், அதான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா, போலீஸ் அவங்கள சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. அதிலெல்லாம் நம்பிக்கையே இல்லை டாக்டர். இந்த மாதிரி நிறைய பசங்க பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க. உங்கள் இழப்பை சரி கட்ட முடியாது. ஆனால் இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கணும்னா நம்ம ஏதாச்சும் பண்ணி தானே சார் ஆகணும். நம்மளால் என்ன டாக்டர் பண்ண முடியும்? இவனுங்களாம் ஜெயிலுக்கு போனால் மட்டும் என்ன திருந்திடுவாங்களா? பொருள் விற்கிறவன் வித்துட்டே தான் இருக்க போகிறான், வாங்குறவங்க வாங்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. எல்லாம் திருத்த வேண்டியவங்க திருத்தணும் சார். அவங்களே கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்காங்க. இந்த மாதிரி பழக்கம் மனுஷனோட நர்வ் சிஸ்டமே பாதிக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சிந்தனை திறனே குறைக்குது. இதை பற்றின அவேர்னஸ் எல்லாருக்கும் வேணும் சார். இதெல்லாம் வாங்குறவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா டாக்டர்? எல்லாம் தெரிஞ்சு தான் வாங்குறாங்க, விற்கிறவங்களும் தெரிஞ்சு தான் விற்கிறாங்க. இதனால் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க, அவங்களை சுற்றி இருக்கவங்களும் பாதிக்கப்படுறாங்க சார். போன மாதத்துக்கு முன்னாடி திருத்தணியில் நடந்த பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நேற்று கூட கோயம்புத்தூரில் 26 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் இதுக்கு அடிமையானவங்க தான். எங்கே கவனிக்க வேண்டியவங்க போர்வை இழுத்து பொத்தி தூங்கிட்டு இருக்காங்க போல. இவங்களோட அஜாக்கிரதையினால என் குழந்தை உயிர் போயிடுச்சே டாக்டர். இன்னும் எத்தனை பேரோட உயிர் இப்படி போக போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி விஷயம்லாம் நியூஸில் கூட வரப்போகிறது இல்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். இந்த மாதிரி பழக்கம் உள்ள நிறையா பேஷண்ட்ஸை நான் பார்க்குறேன். ஒன்று அவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க, இல்லை அவங்களால சுற்றி இருக்கவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சாரி டாக்டர், நான் கொஞ்சம் எமோஷனலாக பேசிட்டேன். நீங்கள் இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க சார். உங்கள் ஒய்ஃப் இப்போ இருக்க கண்டிஷனில் அவங்களுக்கு உங்களோட எமோஷனல் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த மாதிரி உடஞ்சி போயிடாதீங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. சரிங்க டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். ஏய் கஸ்தூரி, வேலை பார்க்காம அங்கே என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பையன் வரேன்னு சொன்னான் சார், அதான். உன் பையன் என்ன பெரிய கலெக்டரா? வந்தால் வெயிட் பண்ண மாட்டானா? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீ 400 செங்கல் எடுக்கணும். அப்படி இல்லை இன்னைக்கு சம்பளமே தர மாட்டேன். ஏத்தினா சார்? நீ ஏத்தாம எப்படி போற நானும் பார்க்குறேன். சார், பையன் வந்துட்டான், முன்னாடி திட்டாதீங்க சார். உளுத்து வேலை செய்கிற உனக்கு எதுக்கு வெக்கமான சூடு சொரணெல்லாம்? ஒழுங்குமுறையாக வந்து சரி, ஆளும் மூஞ்சும். மா, எதுக்கு அவர் உங்களை அப்படி திட்டுறாரு? அதை விடுமா. நீங்கள் போன இன்டர்வியூவில் வேலை கிடச்சிச்சா? எப்போ வர சொன்னாங்க? 10 கம்பெனியில் ஏறி இறங்கி ரெஸ்யூம் கொடுத்து வந்திருக்கேன். ஆனால் எங்கேயுமே வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா.
ஏம்மா, நீ வேலை பார்க்குற இடத்துல உன் வயசு கூட மரியாதை கொடுக்க மாட்றாங்க. உன்னை இப்படி எல்லாம் பேசுறாங்க. இப்படி எல்லாம் அசிங்கப்பட்டு இந்த வேலை பார்த்து தான் ஆகணுமாமா? என்னப்பா பண்றது? பார்த்து தானே ஆகணும். அவனுக்கு மட்டும் நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா நான் இப்படி அசிங்கப்பட மாட்டேனே. அது இல்லாம அம்மாவுக்கு கஷ்டப்படுறது அசிங்கப்படுறதுலாம் ஒன்றும் புதுசு இல்லை. நீ படிச்ச படிப்புக்கு நல்ல வேலை கிடைச்சா அதுவே போதும்ப்பா. மா அழாதீங்கம்மா. கண்ணு, உனக்கு வேலை கிடைச்சிடும்ல? தெரியலம்மா, எனக்கு ஒரு நல்ல வேலைக்கு போய் உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கணும்னு தான் ஆசை. அதுக்காக தான்மா ஸ்கூல் காலேஜ் நல்லா படித்தேன். காலேஜில் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனேன். ஆனால் இவ்வளோ நல்லா படித்தும் வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு யாருமா காரணம்? நானா காரணம்? நான் ஒழுங்காக படிக்கல, அரியர் வச்சுருந்தேன்னா கூட பரவாயில்லம்மா. காலேஜில் 3 வருஷமும் நான் தான்மா டாப்பரு. என்ன மாதிரி நல்லா படித்தும் வேலை கிடைக்காம லட்சம் பேர் வெளில சுற்றிட்டு இருக்கானுங்கம்மா. வேலை கிடைக்காம என்ன மாதிரி படித்த பசங்கள்லாம் சாப்பாடு டெலிவரி பண்ணுறது, பைக் டாக்ஸி ஓட்டுறதுன்னு ஓட்டிட்டு இருக்கானுங்கம்மா. எங்களுக்கெல்லாம் கரெக்டான வேலை வாய்ப்பை இந்த அரசாங்கம் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். உன்ன மாதிரி நல்லா படிச்ச பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை வாங்கி தர வேண்டியது அவங்களோட வேலை தானே. அதை பண்ணாததுனால உங்களை மாதிரி படிச்ச பிள்ளைங்களும் கஷ்டப்படுறாங்க. உங்களோட சேர்ந்து பெற்றவங்க நாங்களும் கஷ்டப்படுறோம். நமக்கு வர வேண்டிய கம்பெனிலாம் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகுது. காரணம் லஞ்சம். வெளிநாட்டு கம்பெனி இங்கே வந்துச்சுன்னா நம்ம ஊர் பசங்களுக்குலாம் நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் இவங்க வாங்குற லஞ்சத்தினால எல்லா கம்பெனியும் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிடுது. பயமா இருக்குமா? ஏற்கனவே காலேஜ் முடிச்சு 1 வருஷமா வேலைக்கு போகலன்னு குற்ற உணர்ச்சியா இருக்குமா? இதுல வேலை செய்யற இடத்துல நீ திட்டு வாங்குறத பாக்குறப்போ இன்னும் ரொம்ப பயமா இருக்குமா? யாரோ பண்ண தப்புக்கு நாங்களும் உங்களை மாதிரி இருக்க பெற்றவங்களும் தான் கஷ்டப்படுறோம். இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்க போறதே இல்லை. அழாத கண்ணு, எல்லா கஷ்டங்களும் சீக்கிரமே மாறிடும். இந்த கஷ்டமும் ஒரு மாற்றத்துக்காக தான். ஏமா, எதிர்கால இளைஞர்கள் கையிலன்னு சொல்றாங்கல்லம்மா, அப்ப அவங்களுக்கான வேலை வாய்ப்பை இவங்க தானே ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை ஏமா பண்ண மாட்டாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படுறவங்கலாம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். அதான் அவங்களுக்கு வேணும். நீ வேணா பாரு, உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நீ நல்ல வேலைக்கு போதான் போற. படிச்ச பிள்ளைங்க அழுவக்கூடாது, புரியுதா? போ, அம்மா சமைச்சு வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க. ப்ரோ அழாதீங்க ப்ரோ. என் கனவெல்லாம் நாசமா போச்சு ப்ரோ. என்னால இதுக்கப்புறம் டிஎன்பிசி எக்ஸாமே எழுத முடியாது. எக்ஸாமை கேன்சல் பண்ணா திரும்ப எக்ஸாம் வச்சிருவாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, எலெக்ஷன் டேட் வேற அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் எங்கெங்க எக்ஸாம் வைக்க போறாங்க? எனக்கு வேற இந்த வருஷத்தோட ஏஜ் பார் ஆக போகுது ப்ரோ. இந்த எக்ஸாமுக்காக பார்த்துட்டு இருந்த வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து முழு நேரமா படிச்சுட்டு இருந்தேன் ப்ரோ. குடும்ப கஷ்டத்துக்காக என் தங்கச்சி படிப்பை பாதியில நிறுத்திட்டு ஊர்ல இருக்க துணி கடையில வேலைக்கு போயிட்டு இருந்தா ப்ரோ. இந்த வருஷம் அண்ணனுக்கு வேலை கிடைச்சிடும், கண்டிப்பா நம்ம காலேஜுக்கு போயிடும் நினைச்சிட்டு இருந்தா. இப்ப என் வாழ்க்கையோட சேர்த்து என் தங்கச்சி வாழ்க்கையை கேள்விக்குறி ஆயிடுச்சு ப்ரோ. சபரி பாத்துக்கலாம், விடுங்க சபரி. என்னங்க பாத்துக்கலாம்? என்ன பாத்துக்கலாம்? இந்த எக்ஸாமுக்காக ராத்திரி பகல்னு கூட பார்க்காம விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருந்தேங்க. இந்த எக்ஸாம் நம்பிதான் என் குடும்பமே இருந்துச்சு. இந்த எக்ஸாம் மட்டும் எழுதிருந்தேன், கண்டிப்பா நான் பாஸ் ஆயிருந்திருப்பேங்க. கேட்டா டெக்னிக்கல் ஃபால்ட்னு ஈஸியா சொல்லிட்டாங்க. ஆனா இதனால என் லைஃபே போயிடுச்சு ப்ரோ. ப்ரோ அழாதீங்க ப்ரோ. அழுகுறதுனால எதுவும் மாற போறது இல்ல. என்ன 3 எக்ஸாம் சென்டர் மாத்தி மாத்தி அனுப்பி, ஒரு எக்ஸாம் சென்டர் போனா இங்க இல்ல அங்க, அங்க போனா இங்க, இப்படி மாத்தி மாத்தி அனுப்பி கடைசியா எக்ஸாம் எழுத வரும்போது எனக்கு மைண்டே அப்செட் ஆயிடுச்சு. என்னோட பல மாசம் ஹார்ட் ஒர்க்கு ஒரே நாள்ல போயிடுச்சு ப்ரோ. ஒரு எக்ஸாமு கூட உங்களால ஒழுங்கா கண்டக்ட் பண்ண முடியாதா? இது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வேணா இது சின்ன விஷயமா இருக்கலாம் ப்ரோ. ஆனா இதுல பாதிக்கப்பட்ட நமக்கு தான் தெரியும் இதோட வலியும் வேதனையும் என்னன்னு. தமிழ்நாடு ஃபுல்லா நடக்கிற எக்ஸாம் இது. இதை பிளான் பண்ணி பண்றது தானே இந்த அதிகாரிகளோட வேலை. அப்படி இருந்தும் இதுல ஏன் தப்பு நடக்குது? என்ன புதுசா நடக்கிற எக்ஸாமா? அப்படி இருந்தும் தப்பு நடக்குதுன்னா தப்பு யார் மேல இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இவங்க பண்ற தப்புனால டைரக்டாவும் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க, இன்டைரக்டாவும் மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அதுவும் நம்மள மாதிரி இந்த எக்ஸாமை நம்பி இருக்கவங்க தான் ப்ரோ ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அம்மா கூப்பிடுறேன்.
கண்ணே, இந்த எக்ஸாம் நடக்குமா நடக்காதடா? தங்கச்சி வாழ்க்கைய எக்ஸாமை நம்பிதான்டா இருக்கு. ஹலோ கண்ணே, இருக்கியா? அம்மா அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. இந்த வருஷத்துக்குள்ளார தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? கூப்பிடுறேம்மா. சில பேரோட கவனக்குறைவால் நம்மள மாதிரி பல பேர் பாதிக்கப்படுறாங்க ப்ரோ. மேலே இருக்கிறவங்க ஒழுங்காக வேலை செஞ்சுருந்தா இந்த மாதிரி தப்பெல்லாம் நடந்திருக்குமா? இந்த நிலைமை எப்போ மாறுதோ அப்போ தான் ப்ரோ இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காமல் இருக்கும். நம்புவோம் சீக்கிரமே மாறும்னு. மா வீட்ல யாராச்சும் இருக்கீங்களா? சொல்லுங்கம்மா. மா உங்க வீட்டுக்காரர் தான் மலேரியால இறந்து போயிட்டாரா? ஆமாம்மா. அதாம்மா உங்க வீட்டுல வேற யாருக்காச்சும் உடம்பு சரியில்லையான்னு பார்த்துட்டு அப்படியே கணக்கு எடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன். இது வரைக்கும் இல்லை, இதுக்கு மேல நடக்கும். அந்த மாதிரி எதனா நடக்கிறத நானே உயிரோட இருந்து சொல்லுவேனா இல்லையான்னு தெரியல. ஏமா இப்படிலாம் பேசுறீங்க? அப்பெல்லாம் எதுவும் நடக்காது. என்னென்னம்மா சொல்ல சொல்றீங்க? இந்த சாக்கடையால இன்னும் எத்தனை பேர் உயிர் போதோ தெரியல. இந்த சாக்கடை அடைச்சிதுன்னு எங்க வீட்டுக்காரு, ஏரியா கவுன்சிலரு, கார்பரேஷன் ஆபீஸ்னு எல்லாருக்கும் மனு கொடுத்தாரு எங்க வீட்டுக்காரரு. ஆனா யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே. சொல்லுங்கள் சார், என்ன பிரச்சனை? சார், எங்கள் ஏரியாவில் சாக்கடை தண்ணி தேங்கி இருக்கு சார். ஒரு ஆள் அனுப்பிச்சு க்ளீன் பண்ண சொல்லுங்க சார். புழு பூச்சிகள்லாம் நிறைய வந்து கொசு முட்டையிட்டு நிறைய பேருக்கு மலேரியா வருது சார். சின்ன சின்ன குழந்தைகள் வயசானவங்களாம் இருக்காங்க சார். சார் ப்ளீஸ் சார், ஒரு ஆளை அனுப்பிச்சு க்ளீன் பண்ண சொல்லுங்க சார். சரி சார், பண்ணிடலாம் சார், போங்க நான் பார்த்துக்கிறேன். சார், நானும் ஒரு வருஷமாக இங்கே வந்து போயிட்டுருக்கேன். இப்போ அனுப்புகிறேன் அப்பா அனுப்புகிறேன்னு சொல்லுங்களே தவிர அனுப்ப மாட்டேங்கிறீங்க சார். சார் ஆள் இல்லை சார், ஆள் வந்து ஆள் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு இப்போ தொல்லை பண்ணால் போங்க. ஹலோ, இது எம்எல்ஏ வீட்டில் ட்ரைனேஜ் அடைஞ்சிருக்கா? தோ 10 நிமிஷத்தில் ஆள் அனுப்புகிறேன் சார். ஹாஃப் டேல க்ளீன் பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே சார், பண்ணிடலாம் சார், பண்ணிடலாம் சார். எம்எல்ஏ வீட்டை மட்டும் கிளீன் பண்ணுவாங்க, பொதுமக்கள்னா எங்க வீட்டுல எல்லாம் கிளீன் பண்ண மாட்டாங்க. நாங்க இந்த சாக்கடை நாத்தத்திலேயே இருக்கணும் இல்ல, தினமும் இந்த குப்பை தொட்டிலேயே வாழ்ற மாதிரி இருக்குமா? ஏமா, நாங்களும் மனுஷங்க தானே, எங்களுக்கும் கஷ்டமா இருக்காதா? ஆமாம்மா, நீங்களாலே இங்க 5 நிமிஷம் கூட நிக்க முடியல. நீங்க எப்படிதான் இங்க இருக்கீங்கன்னே தெரியல. ஆமாம்மா, குடிக்கிற தண்ணியிலையும் இந்த காவா தண்ணி கலந்து வருது, மழை தண்ணியிலையும் கலந்து வருது. அது மட்டுமா, ட்ரைனேஜ்ல இருந்து வர்ற எலி தொல்லைக்கு வேற தாங்க முடியல. வீட்டுல இருக்கிற அரிசி பருப்பெல்லாம் கச்சி தின்னுது. அந்த அரிசி பருப்பை தான் நாங்களும் சமைச்சு சாப்பிடுறோம். ஐயோ, இந்த சாக்கடை கலந்து வர தண்ணியா குடிக்கிறீங்க? இதுதானமா நாங்க கேட்டோம், இதுக்கு யாரும் எந்த பதிலும் சொல்லலையே. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலம்மா. மேல இருக்கவங்ககிட்ட நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனா அவங்க கண்டுக்கவே மாட்டுறாங்க. என் புருஷனை நம்பிதான் என் குடும்பமே இருந்துச்சு. படிச்சுட்டு இருந்த என் புள்ள படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு சாப்பாடு டெலிவரி பண்ற வேலையா பாக்குறான். இப்படி எங்க வாழ்க்கை நாசமா போனதுக்கு யாருமா காரணம்? இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா சொல்லுங்க? என்னம்மா பண்றது? இதெல்லாம் சரி பண்றேன்னு சொன்னவங்க எதுவுமே பண்ணாம இருக்காங்க. எங்களை மாதிரி சராசரி மனுஷங்களோட கஷ்டங்கள்லாம் மேல இருக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல. ஓட்டு கேட்கும்போது மட்டும் எல்லாத்தையும் செஞ்சிடறோன்னு சொல்றாங்க, ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதும் எங்களை கண்டுக்கிறதே இல்லை. சாப்பிட்டா வரி, மூச்சு விட்டா வரின்னு எல்லாத்துக்கும் வரி மட்டும் போட்டு வாங்குறாங்களே, அந்த காசெல்லாம் என்னவா பண்றாங்க? ஆமாம்மா, சென்னை கார்பரேஷன்ல சுத்தம் சுகாதாரத்துக்குன்னு 110 கோடி ஒதுக்கியிருக்காங்களாம். ஆனா ரோட்ல எல்லாம் குப்பை அப்படியே தான் இருக்கு, சாக்கடைலாம் அடைச்சிட்டு தான் இருக்கு. இந்த காசெல்லாம் என்ன பண்றாங்கன்னே தெரியல. இந்த சாக்கடை கிளீன் பண்ணாதனால எங்க வீட்டுல ஒரு உயிரே போயிடுச்சு. போன உயிரை அவங்களால திருப்பி தர முடியுமா சொல்லுங்க? பாக்குறதுக்கு இது சாதாரண சாக்கடை பிரச்சனையா தான் உங்களுக்கு தெரியும். அதனால ஒரு உயிரே போயிடுச்ச. படிச்சுட்டு இருந்த என் பையன் இப்ப டெலிவரி பண்ற வேலை செய்யறான். அவன் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு. இப்படி இவங்க அலட்சியத்தினாலதான் எங்க குடும்பமே நாசமா போச்சு. ஆமாம்மா, இங்க மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல நிறைய இடத்துல இப்படிதான்
ரோட்ல குப்பை சாக்கடைலாம் அடைச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் சரி பண்றேன்னு சொல்லி தான் ஓட்டு வாங்கினாங்க. ஆனா இந்த 5 வருஷத்துல எதுவுமே மாறல. இதெல்லாம் சீக்கிரமா மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கங்கம்மா. எதுக்கு சார் என் காலில் விழுகுறீங்க? உங்க புடிச்ச ஆக்சல் இருந்து நான் தான் காரணம். யார் சார் நீங்க? ஆமா, உங்க பையன் செத்ததுக்கு நான் தான் ஒரு காரணம். அன்னைக்கு இந்த பஸ் ஆக்சிடென்ட்ல அவன் இறந்துட்டாரு. நான் தான் அந்த பஸ் ஓட்டிட்டு வந்த டிரைவர். சார், நான் உங்களை கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. பஸ் எடுக்கும்போதே பஸ்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்கு, பிரேக் பிடிக்குதா இல்லையான்னு பார்க்க மாட்டீங்களா? உங்க அலட்சியத்தால என் பையனோட சேர்த்து எத்தனை பேர் செத்துருக்காங்க தெரியுமா? நான் அப்பவே சொன்னேம்மா, இந்த பஸ்ல டயர் சரியில்லை, கிளியர் விழ மாட்டேங்கிறது சொன்னம்மா. அது சொல்லிட்டே இருந்தேன், படிச்சு சொன்னம்மா, தலைப்பாடு அடிச்சுட்டு அவங்க கேட்கவே இல்லைம்மா. கடைசியில் அன்னைக்கு அந்த பிரேக் வேலை செய்யாம அந்த பஸ்ஸை டிவைடர்ல இடிச்சு பஸ்ஸு கவுந்து அதுக்குள்ள இருக்கிற அப்பாவி பையனுக்கு நிறைய பேர் இறந்துட்டாங்கம்மா. ஏன் சார், உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா சார்? பொதுமக்கள்லாம் உங்களை நம்பி தானே பஸ்ஸில் ஏறுறாங்க. அவங்களெல்லாம் பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தானே உங்கள் வேலை. அநியாயமாக கொண்டுட்டீங்களே சார். அம்மா, நான் சொன்னேம்மா, பஸ் எல்லாம் பழசா எடுத்து அது கண்டிஷன் கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொன்னம்மா. இப்படியே போனால் மக்களோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னம்மா. அதெல்லாம் அவங்க காது கொடுத்து கேட்கலம்மா. என்ன சார் சொல்கிறீங்க? அம்மா, 15 வருஷத்துக்கு ஒரு தடவை எஃப்சி ரெனியூ பண்ணி டெஸ்ட் பண்ணணும். ஆனால் நிறைய எஃப்சி ரெனியூ பண்ணாமல் பஸ்ஸஸ் இருக்கு. மொத்தம் 1500 பஸ்ஸு இன்னும் எஃப்சி ரெனியூ பண்ணாமல் இருக்குமா. இந்த பழைய பஸ்லாம் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ண மாட்டாங்களா சார்? அம்மா, நம்ம ஆன்டி ஸ்கிராப்பேஜ் பாலிசின்னு சட்டத்தில் கொண்டு வந்தாங்க. அதுபடி 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிற வண்டியெல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு தான் ரோடில் ஓட்ட சொல்லுவாங்க. நம்ம நிறைய வண்டி அதை டெஸ்ட் எடுக்கலமா. ஏன் சார்? அம்மா, இந்த பஸ்ஸில் டெஸ்ட் பண்ணுற ஃபெசிலிட்டி நம்ம இல்லைம்மா, நிறைய இடத்துல இல்லை. ஆனால் தான் டெஸ்ட் பண்ணலை. இதெல்லாம் மேலே இருக்கிறவனுக்கு தெரியும் நம்ம பஸ் கண்டிஷன் சரியில்லைன்னு. ஆனால் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலம்மா. ஏன் சார், இந்த பழைய பஸ் எல்லாம் கொடுத்துட்டு புது பஸ் வாங்கினா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க? இவங்க கிட்ட பணம் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. எல்லாத்துக்கும் எங்க கிட்ட வரி வாங்குறாங்கல்ல. அம்மா, நம்ம ஜனத்தொகைப்படி 8682 பஸ்ஸு தேவைப்படுது. ஆனால் இவங்க 2758 பஸ்ஸு தான் விட்டுருக்காங்க. அந்த 6000 பஸ் என்னாச்சுன்னே தெரியலம்மா. அப்போ நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த பஸ்ஸு செயல்படுத்துகிற டெப்போவில் அந்த மெக்கானிக்கெல்லாம் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அவங்கள போய் கேட்டால் நாங்கள் சரி பண்ண எங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸாக இவங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது, இருக்கிறத வச்சு உங்களுக்கு சரி பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நம்ம வீட்டில் 2024 கணக்குப்படி 1444 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதில் 463 பேர் இறந்துருக்காங்க. ஏன் சார் இப்படி இருக்கிறாங்க? மக்களோட உயிர் இவங்களுக்கு விளையாட்டா போச்சா? மேல இடத்துல இருக்கிறவங்க கவன குறைவால எத்தனை பேர் உயிர் போயிடுச்சு. அது மட்டுமா, என் பையன் வேலூர்ல வேலை செஞ்சிட்டு இருந்தான். பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிறாரு, ஆசையோட பார்க்க வந்தான். அதுக்குள்ள என்ன நிமிடம் நடந்து போச்சு. மன்னிச்சிருங்கம்மா. சார், அவங்க கவனம் குறைச்சனால நீங்க எதுக்கு சார் மன்னிப்பு கேட்குறீங்க? நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா என் அப்பா எங்கன்னு கேட்டுச்சுன்னா நான் என்ன சார் சொல்லுவேன்? அப்பா இல்லாம குழந்தைய வளர்க்கணும்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்கு சார். அம்மா கௌசி, நீ கவலைப்படாதம்மா. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் காப்பாத்துறேன். எதுக்கு கவலைப்படாத. இவங்களுக்குலாம் நம்ம வலி வேதனை என்னமா புரிய போகுது? நிச்சயமா ஒரு நாள் மாறும். நீ கவலைப்படாத. என்னை மன்னிச்சிருமா. எந்த உதவி வேணாலும் எப்போ வேணாலும் என்னோட கேளுமா. நான் உங்க அப்பா மாதிரி எந்த உதவி வேணாலும் உனக்கு செய்யறமா.
இந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆனவங்களெல்லாம் நான் போய் பார்த்து மன்னிப்பு கேட்கணுமா? நான் போயிட்டு வரேன். ஏண்டா வயசாயிட்டே போகுதுல்ல, காலகாலத்துல கல்யாணம் பண்ண மாட்டேன். நீ எப்பவுமே கடைசி வரைக்கும் ஒண்டி கட்டியாதான்டா இருப்பேன். உனக்குலாம் கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாதுடா. புரோக்கர் கால் பண்ணுறாரு. ஹலோ தம்பி, சொல்லுங்க. நான் கல்யாண புரோக்கர் சபரி பேசுறேன். முனுசாமி என்ன உங்க நம்பர் கொடுத்தாரு. எங்க இருக்கீங்க? இங்கே தான், வீட்டில் தான் இருக்கிறேன். தம்பி, உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்துருக்கேன். அட ஏங்க, எனக்கு கல்யாணம் பண்ணுற ஆசையே போச்சுங்க. தம்பி, என்ன தம்பி நீங்க? உங்க வீட்டுக்கு கீழே தான் இருக்கேன், வாங்க. சரி, உள்ளே வாங்க, இதோ வரேன். தம்பி, உங்களுக்கு லேட்டா அமைஞ்சாலும் சூப்பரான பொண்ணு அமைஞ்சிருக்கு. பொண்ணு வீட்டில் உங்களை பத்தி சொன்னேன், ஓகேன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, பொண்ணு போட்டோ கூட அனுப்பியிருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும் போலயே. ஆமாப்பா, பொண்ணுக்கு 22 வயசு தான் இருக்கும். பொண்ணு வீட்டில் உங்களோட வயசை சொன்னேன், ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? பொண்ணோட அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் போல. பொண்ணுக்கு பெருசா எதுவும் நகைலாம் பண்ண முடியாது. மாப்பிள்ளை வீடு சைட்ல இருந்து ஒரு 10 பவுன் நகை போட சொன்னாங்க. அப்புறம் அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஒரு 2 லட்ச ரூபா கடன் இருக்கு போல. இந்த பொண்ணு தான் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு இருந்திருக்கு. இப்போ அதுவும் கல்யாணம் ஆகி வந்துருச்சுன்னா அப்புறம் அதை யார் அடைக்கிறது? அதனால அந்த காசை மட்டும் கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் கல்யாண செலவெல்லாம் மாப்பிள்ளை வீடு சைட்லயே பார்த்துக்க சொன்னாங்க. ரொம்ப கிராண்டாலாம் பண்ண வேணாம், கோயிலில் வச்சுக்கிட்டா போதும். நீங்க உங்க வீட்டில் என்ன கலந்து பேசிட்டு சொல்லுங்க, உடனே பேசி முடிச்சிடலாம். இதுல கலந்து பேச என்ன இருக்கு? எனக்கும் யாரும் இல்லை, சரின்னு சொல்லிடுங்க. சரி தம்பி. அட, சரின்னு சொன்ன உடனே தம்பி மூஞ்சில கல்யாண கலை வந்துருச்சு. எதுக்கடி கூப்பிட்ட? மாமா, ஊர்ல இருந்து அண்ணன் சீர் கொண்டு வராங்க. நீங்க பஜாருக்கு போயிட்டு அவங்களுக்கு காய்கறி அப்புறம் மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வேற எடுக்கணும். உங்க அண்ணன் ஏன் நம்ம கல்யாணத்துக்கு வரவே இல்லை? அவங்க பாம்பேல இருந்தாங்க மாமா, லீவு கிடைக்கல, அதான் ஒரு வாரம் கழிச்சு வராங்க. சரி, ஓகே. சரி, நீங்க போய் வாங்கிட்டு வாங்க மாமா. அம்மா ஒரு நிமிஷம், நான் நியூஸ்ல பார்த்தேன், மார்க்கெட்ல யாரோட செயினையும் அறுத்துட்டு போயிட்டாங்களாம். நீங்க வேற செயின் எல்லாம் இது தெரியாம போட்டுட்டு போறீங்க. கலட்டி என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. தங்க வைக்கிற விலைக்கு இதெல்லாம் போட்டுட்டு போனா என்னத்துக்கு ஆகுறது? சரி. இதெல்லாம் நேத்தே சொல்லியிருக்கலாம்ல. இப்போ நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு 4 மணி நேரம் ஆகும். போங்க மாமா, போய் வாங்கிட்டு வாங்க, போங்க. கௌசி, கௌசி, எங்க இருக்க? கௌசி, ஐயோ, என் நகை பணம்லாம் காணுமே. டயல் செய்த எண் இப்பொழுது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது. ஐயோ, எல்லாம் போச்சு. ஏன்பா, சொந்தக்காரங்க இவ்வளோ பேர் நாங்கள் இருக்கோம், இப்படி ஏமாந்து நிற்கிறியே? டேய், அந்த புரோக்கர் ஒரு ஃப்ராடுடா. அவனும் அந்த பொண்ணும் சேர்ந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காங்கடா. இந்த மாதிரி வயசாகியும் கல்யாணம் ஆகாத பசங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி நகையும் பணமும் திருடிட்டு போயிடுறாங்க. அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி 14 ஆம்பளைங்க இந்த மாதிரி ஏமாத்திருக்காடா. எங்கள் அண்ணன் ஒருத்தர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு, அவர் சொல்லி தான் எனக்கே தெரியும். அந்த பொண்ணை பற்றி ஒரு வார்த்தை கூட விசாரிச்சு பார்க்க மாட்டியாடா? அந்த புரோக்கர் உனக்கு எவ்வளோ நாளாக தெரியும்? ஒரு மாசமா தெரியும்டா. ஆனால் கௌசியை பார்த்தா ஏமாத்துற பொண்ணு மாதிரிலாம் தெரியலடா. டேய் போடா, இப்போது நம்மளோட எல்லா இன்ஃபர்மேஷனும் இன்டர்நெட்டில் இருக்குது. நீ வேற எனக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாண டீட்டெயில்ஸ்லாம் மேட்ரிமோனியில் அமைச்சு வச்சிருக்க. அவங்க அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு ஈஸியாக உன்னை ஸ்கேம் பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்போ என்னடா பண்ணுறது? சரி விட்றா, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம், நிச்சயமாக கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நிறைய போயிட்டுருக்குடா. மக்கள் நம்ம தான் உஷாராக இருக்கணும். அடுத்த வாட்டி நமக்கு ஒரு வரன் வந்துச்சுன்னு வையேன், தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலின்னு எல்லார்ட்டையும் விசாரிக்கணும்டா. அதுக்கும் மேலே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னு வையேன், போலீஸ்கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
சரிடா, இனிமே என்னை மாதிரி வேற யாரும் ஏமாந்துடக்கூடாதுடா. மா காலையிலே வரவுதான் போல, அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் காசுலாம் வந்துருச்சு, ஒரே ஜாலி தான். ஆமாடி 5000 ரூபா வந்திருக்கு. என்னம்மா காசு வந்திருக்கு சந்தோஷப்படணும்னு பார்த்தா இப்படி சோகமா இருக்க? இதுல சந்தோஷப்பட என்னடி இருக்கு? கரு. ஏமா இப்படி பேசுற? ஏண்டி யாராவது காசு சும்மா கொடுப்பாங்களா? சொல்லு. நாம ஒருத்தருக்கு 1000 ரூபா கொடுத்தோம்னா அவங்க கிட்ட இருந்து நமக்கு 10,000 ரூபா கிடைக்குதான் தானே பார்ப்போம். இப்போ அவங்க 5000 ரூபா கொடுத்துருக்காங்க, நம்ம கிட்ட இருந்து 1 லட்ச ரூபாய் எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லு? ஏமா மக்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹெல்ப் பண்றாங்க, உங்களை போய் தப்பா பேசுறியம்மா? ஏண்டி நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல்ல இருந்தே பண்ணியிருக்கணும். இப்போ பண்றாங்கன்னா யோசி. ஆமால்ல, ஏன் இதெல்லாம் முன்னாடியே பண்ணல? நமக்கு வர்ற காசை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறோம், நம்மளை சுத்தி நடக்கிற எதையுமே யோசிக்கிறது இல்லை. சுத்தி பாருடி, கரண்ட் பில்லு விலை ஏறி போச்சு, மளிகை சாமான் விலை, பருப்பு அரிசி அது இதுன்னு ஏறி போச்சு, அப்புறம் பெட்ரோல் விலை ஏறி போச்சு, ஏன் நம்ம வரி பணமும் கூடுதலாகி போச்சு தெரியுமா? இப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு விலைவாசி ஏற்றி வச்சிருக்காங்க. இப்போ புரியுதா? ஆமாம்மா, முன்னெல்லாம் நம்ம கரண்ட் பில் 900 தான் கட்டிட்டு இருந்தோம், இப்போ 4000 கட்டுறோம். வீட்டு வரி 155 ரூபா கட்டிட்டு இருந்தோம், இப்போ 270 ரூபா கட்டுறோம். இப்போலாம் எல்லாமே 3 மடங்கு அதிகமாயிடுச்சுல. இப்போ தெரியுதா 1000 ரூபா கொடுத்து 10,000 ரூபா எப்படி எடுக்கிறதுன்னு? படத்துல ஒரு காமெடி வருமே, அதான் இன்னும் என்ன பைத்தியமாவே நினைச்சிட்டு இருக்கீங்களான்னு, அந்த மாதிரி இருக்கு. பெண்களை இவங்க இன்னும் முட்டாளாவே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு காசு கொடுத்தாங்களா? மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு காசு கொடுத்தாங்களா? அப்புறம் இந்த டீச்சர்ஸ்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு காசு கொடுத்தாங்களா? அது மட்டுமா, நர்ஸு, டிரைவர் இப்படின்னு நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த நகை கடனை ரத்து பண்றேன் நாங்கள் பண்ணாங்களா? கல்வி கடனை ரத்து பண்றேன் நாங்கள பண்ணாங்களா? இவங்களுக்கெல்லாம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ நமக்கு காசு கொடுக்குறாங்களே, நம்ம கேட்டோமா அந்த காசை சொல்லு? இவங்களுக்கெல்லாம் பண்ணியிருந்தா அவங்களாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. அதுவும் இல்லாமல் இப்போ காசு கொடுத்தா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பிரச்சனையும் மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இவங்க பண்றதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? சில சிட் ஃபண்ட்ல இப்ப பணத்தை கட்டுங்க, ஒரு 10 மடங்கு அதிகமாக்கி தரேன்னு கடையை சாத்திட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆசை காட்டி ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ஆமா கௌசி, நம்ம தான் உஷாரா இருக்கணும். அதுவும் இல்லாம கோடை காலத்துல யாராவது வெயில் அடிக்குதுன்னு காசு கொடுப்பாங்களா? வெயில் காலத்துக்கு தராங்கன்னா ஏன் இத்தனை நாள வெயில்லாம் அடிக்கலையா? இப்ப மட்டும் எதுக்கு தராங்க? நீ கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாரு. இப்ப கொடுக்குறாங்களே காசு, இதை தொடர்ந்து கொடுக்க முடியுமா இவங்களால? 5000 ரூபாய் கொடுத்துட்டு இவங்க இன்னும் எவ்வளோ காசு எடுக்க போறாங்களோ நினைச்சு பார்த்தாலே அடிவயிறுலாம் கலங்குதுடி. அப்படிலாம் இல்லைம்மா, நம்மலாம் முட்டாளா என்ன? நம்மளுக்கு எல்லாம் தெரியும். பெண்களை முட்டாளா நினைச்சு யாரும் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. மெரிபா பன்னீர் சோடா, I trust மெரிபா.